இலங்கையில் தொடரக்கூடிய சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு பிராந்தியங்களிலும் பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மேல் சப்ரகமு, அதே போல கண்டி, நுவரெலியா, காலி மாவட்டங்களிலும் வடமத்திய மாகாணங்களிலும் மழை கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறது. கிழக்கு மாகாணம், ஊவா மாகாணம், முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஊவா, கிழக்கு மாகாணம், முல்லைத்தீவு மாவட்டங்களில் அதிக அளவான காற்றும் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மணித்தளத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசிக் கொண்டிருப்பதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக வடமத்திய சப்ரகமுவ, தென் மத்திய, அதேபோல் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இந்த காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த மழை நிலைமை நாளை நண்பகல் வரை இருக்கக்கூடும். அதற்கு பிறகு குறைவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக ஜப்பானுக்கு கீழ்ப்பகுதியில ஒரு சுழற்சி உருவாகி இருப்பதாகவும், சூறாவளியாக இது உருவாகி வருவதாகவும், இதன் காரணமாக 6ஆம் தேதிக்கு பிறகு இந்த மழை நிலைமை மீண்டும் வலுவடையும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்கிறது. இதன் அடிப்படையில் மத்திய மலைநாட்டினுடைய மேற்கு சரிவு பகுதிகளிலும் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்கும் போது இந்த சீரற்ற வானிலை காரணமாக கொத்மலை, காமினி, திசாநாயக்க நீர்த்தேக்கத்தினுடைய மேல் நீரேந்து பகுதிகளில் வெள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கில வான்கதவுகள் வினாடிக்கு 250 கன அடி வீதத்தில் கொத்மலை ஓயாவிற்கு நீர் திறந்துவிட எதிர்பார்க்கப்படுவதாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் தாழ்நிலங்கள் மூழ்கும் அபாயம் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாவலி கங்கை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 48 மணித்தரங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 24 மணித்தரங்களுக்குள் களனிகங்கியை சூழவுள்ள பகுதிகளிலும் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என்று சொல்லி நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த களனிகங்கியினுடைய ஆற்றுப்படுகையினுடைய மேல் மற்றும் மத்திய நீரேந்து பகுதிகள் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக களனிகங்கியினுடைய நீர்மட்டம் உடனடியாக உயரக்கூடும் அப்படின்றதாலையும் தாழ்நில பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள், அதே போல அப்பகுதிகளூடாக பயணிக்கக்கூடிய வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக இலங்கையில் இருப்பதன் காரணமாக கண்டி மாவட்டத்தினுடைய பாடசாலைகளுக்கும் 4ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நுவரெலியா மாவட்டத்தினுடைய அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை இன்றைய தினம் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடரக்கூடிய இந்த சீரற்ற வானிலை காரணமாக மத்திய மாகாணத்தினுடைய 6 வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு இன்றைய தினமும் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இது இப்படி இருக்கின்ற போது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் பரீட்சைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக பேராதனை பல்கலைக்கழகம் தீர்மானித்திருக்கிறது. மிக குறிப்பாக தங்களுடைய சொந்த பிரதேசங்களுக்கு இந்த நேரம் பயணித்து செல்லக்கூடியவர்கள் மாத்திரம் நீங்கள் புறப்பட்டு செல்ல முடியும். அவ்வாறு இல்லாதவர்களுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தில் விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தங்குமிட வசதிகள் அவர்களுக்கு பிரத்யேகமாக செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்கின்ற போது இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தில் இன்று மாலை நேர நிலவரத்தின் அடிப்படையில் 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் அறிவித்திருந்தார். அதே போல வெள்ளப்பெருக்கில சிக்கி 2 மண் சரிவில சிக்கி 4 மொத்தம் 6 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் 3 சிறு காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை 439 குடும்பங்களைச் சேர்ந்த 1734 பேர் இடம்பெயர்ந்து 7 தற்காலிக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீரற்ற காலநிலை காரணமாக மண்மேடு சரிந்து விழுந்ததில் நாவலப்பிட்டி, சோழன்கந்த பகுதியில் நபர் ஒருவர் உயிரிழந்த சோகமான செய்தியும் பதிவாக இருக்கிறது. இது இப்படி இருக்கும்போது பல்பிட்டிய பகுதியில் வீடு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 பேர் காணாமல் போயிருக்கதாகவும் போலீசார் அறிவித்திருந்தாங்க. இந்த சீரற்ற வானிலை காரணமாக களனிகங்கை அண்மித்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்கும்போது இந்த சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு வீதிகளும் மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட வீதிகள் தொடர்பான அறிவித்தலை உங்களுக்கு தருகிறோம். கொழும்பு கண்டி வீதியில் 95 கிலோமீட்டர் தொடக்கம் 99 கிலோமீட்டர் வரையான கடுகுநாவ பகுதி மூடப்பட்டிருக்கிறது. அவிசாவளை ஹேட்டன் நுவரெலியா வீதியினுடைய 66 கிலோமீட்டர் பகுதி மூடப்பட்டிருக்கிறது. நாவலப்பிட்டி கினிகத்தேனையனுடைய 4/2 மதகு பகுதியும் மூடப்பட்டிருக்கிறது.
அது மாத்திரமில்லாமல் அவிசாவளை ஹேட்டன் நுவரேலியா வீதியில் 32 கிலோமீட்டர் பகுதியும் மூடப்பட்டிருக்கிறது. தண்டகல பாலம்பிட்டிய தொலஸ்பாகிய பகுதியினுடைய 6வது கிலோமீட்டர் பகுதியும் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல மாவனெல்லை கம்பளை வீதியில் 19 கிலோமீட்டர் முதல் 21 கிலோமீட்டர் வரையான பகுதியும் மூடப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்கும்போது அட்டியாந்தோட்டை பூனகல மீனகலையினுடைய 21வது கிலோமீட்டர் பகுதியும் மூடப்பட்டிருக்கிறது. தேதுகல தலாம்பிட்டிய துலஸ்பாகியினுடைய 6 கிலோமீட்டர் பகுதியும் மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய நாளினுடைய வானிலை நிலவரங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளைய தினம் என்ன மாதிரியான வானிலை நிலவரங்கள் இலங்கையில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்.